வணக்கம். நம்ம எப்பவுமே மட்டன், சிக்கன் அந்த மாரி தான் வாங்கி சமைக்கிறோம். இந்த சீ ஃபுட் ரொம்ப கம்மியா தான் சமைச்சிட்ருக்கோமா, அதனால இன்னைக்கு கடையில போய் இறால் வாங்கிட்டு வந்தோம். இந்த இறால் எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் சரி இந்த ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஃபஸ்ட்டு இறால தண்ணியில போட்டு ஒரு நல்ல பெசஞ்சு விடுங்க. ஒரு 2, 3 நல்லா பெசஞ்சு விட்டுட்டு எதுக்காக பெசையிறோம் அப்படின்னா, இந்த இறால் உரிச்சு தராங்க இல்லையா, அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கிற மாரி இருக்கும். அதுக்காக நல்லா பெசஞ்சு விட்டிங்கன்னா, அந்த ஒட்டி இருக்கிற தோல் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்துடும். அதுக்காக தான் ஒரு 2, 3 தடவை நல்லா பெசஞ்சு விடணும். தனித்தனியாக ஒரு ஒரு இறாலா பெசஞ்சு விட்டிங்கனாலே அந்த டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இறால் ஒரு ஒரு இறாலா தனியாக எடுத்து அது முதுகில் லேசாக கீறி விட்டிங்கனாலே அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குடல் பார்த்திங்கன்னா, நீங்கள் உருவினாலே போதும். அப்படியே லேசாக கையை வச்சு அப்படியே உருவுனிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். சில சமயம் பார்த்திங்கன்னா சில இறாலில் மேலேருந்து உருவுற மாதிரி இருக்கும். லேசாக முதுகில் கீறினா போதும். அந்த தோலை மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா அழகாக அது பாட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதை ஏன் இந்த குடலை எடுக்கிறோம் அப்படின்னா, குடலை எடுக்காமல் சமைச்சா சில சமயம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த குடலை எடுத்துடுறோம். எடுத்துட்டு சமைக்கிறோம் நம்ம. நல்லா அலசினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா குடல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு 2, 3 அலசிடுங்க. குடல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது பார்த்திங்களா, லேசாக அப்படி கீறி விட்டு அப்படி உருவினாலே ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் அப்படியே அப்படி லேசாக க்ளீன் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு 2, 3 அலசிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள், நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி, குழம்புலாம் வைக்கல. அதனால் வறுவலுக்கு தேவையானது தான் நம்ம போட போகிறோம். ஒரு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுங்க. நாங்கள் 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ இறாலுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அது இல்லாமல் சீ ஃபுட்டுன்றதுனால ஆல்ரெடி அதில் கேஸ் இருக்கும், அதுக்காகவும் அது போடுறோம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இது எதுக்குன்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கரம் மசாலா. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நீங்கள் நம்ம பிணையிறப்போ நல்லா கெட்டியாக இருக்கும், அந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு அரை லெமன் நல்லா புழிஞ்சு விடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் கம்மியாகவே உப்பு போடுங்க. ஏன்னா சீ ஃபுட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். சின்ன டீஸ்பூனில் சொல்கிறேன் நான்.
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து நம்ம வேறு எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல. அந்த மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் அதோட கலரே வந்து இதுக்கு இந்த இறாலுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். வேறு எந்த கலருமே நம்ம ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாம் அந்த மசாலா எல்லாமே போய் சாறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதோட பேஸ்ட்டு வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம். எதுக்காகனா இறால் வந்து கொஞ்சம் கேஸாக இருக்கும் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டு ஒரு 1/2 hour ஊற வைங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி இறாலை போட்டு நல்லா வறுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போயிடும், இல்லைன்னா அப்படியே கரிஞ்சு போயிடும். ஓகே, எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் ஆளுங்க வந்துட்டாங்க, சாப்பிட போகிறாங்க. நாங்களும் சாப்பிட போகிறோம். பை. லைக் பண்ணுங்கள்.